வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பதில் சொல்லணுமா. ஒவ்வொரு வார்த்தை. சபை பிள்ளைகளை காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் பேசுகிற, நீங்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பதில் சொல்லணும். தேவனுக்கு முன்பாக பதில் சொல்லணும். பேசுறதுல என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். யாரும் பார்க்கல, போன்ல தானே திட்டுறோம், யாரும் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணலன்னு நினைச்சுக்காதீங்க. ரெக்கார்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் பிறந்ததுல இருந்து இந்த பூமி விட்டு போற வரைக்கும் ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. அல்லேலூயா. போய் நிப்போம், ஆண்டவர் வந்து ரெக்கார்டிங் போட்டு காட்டுவார். பாரு தம்பி, இன்னார நீ ஏமாத்திருக்க, இன்னார நீ வந்து துன்பப்படுத்திருக்க, இன்னாருடைய குடும்பத்தை நீ என்ன பண்ணிருக்க, அழிச்சிருக்க, இன்னாருக்கு விரோதமா கலகம் பண்ணிருக்க, இன்னாருக்கு விரோதமா நீ பொறாம கொண்டிருக்க, இன்னாருக்கு விரோதமா அவருக்கு நல்லா இருக்க கூடாதுன்னு நீ உறுதியில நினைச்சிருக்க. நினைச்சா கூட பாஸ்டர், நினைச்சா கூட, நீ நினைச்சா கூட இருதயத்துல ஒருத்தருக்கும் நீ தீமை நினைக்க கூடாது. பூபால் பிரதருக்கு விரோதமா தாமோதரம் பிரதரு இருதயத்துல தீமை நினைச்சாலும் இந்த பூமியை விட்டு நான் கடந்து போகும்போது ஆண்டவர் காட்டுவார், இந்த நாட்கள்ல, இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல, இந்த வேலையில நீ அவருக்கு விரோதமாய் தீமை நினைச்சிட்ட. ஏன் நினைச்சேன்னு கேட்பார். ஏன் நினைச்சேன்னு கேட்பார். யோசேப்பு ரொம்ப தெளிவா இருந்தான். என்னை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்காருயா, எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு முன்பெல்லாம் என்ன பாவின்னு சொல்லியிருக்காங்க, முன்பு என்ன குடிகாரன் சொல்லியிருக்காங்க, முன்பு இவன் ஒரு கெட்ட துன்மார்க்கன் சொல்லியிருக்காங்க, முன்பு இவன் ஒரு உதவாக்காரன் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்காரு, ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்காரு, நல்ல மனைவியை கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, பேர பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, நல்ல எஜமான கொடுத்திருக்காரு. இப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது நான் எப்படி கலகம் பண்ணுவேன்? நான் எப்படி ஒரு குடும்பத்தை அழிப்பேன்? நான் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவேன்? நான் எப்படி மற்றவர்களுக்கு விரோதமாய் துன்பத்தை பேசுவேன்? நான் எப்படி பேசுவேன்? கர்த்தர் என் கூட இருக்காருல்ல. இப்படி உன் இருதயம் நினைக்க ஆரம்பிச்சதுன்னா நீ எழுதி வச்சுக்கோ, உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். உன் இருதயம் பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டுடுச்சுன்னா, உன் இருதயம் துன்மார்க்கத்திற்கு மனஸ்தாபப்படுதுன்னா நீ சரியான பாதையில இருக்கிறன்னு அர்த்தம். நீ பாவம் செய்துட்டு பொய்ய சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு உன் இருதயத்துல ஒரு மன வருத்தமும் இல்லைன்னா நீ தவறான பாதையில போயிட்டு இருக்கிற அர்த்தம். சபையை, என் சபை பிள்ளைகள், பாவத்திற்கு மனஸ்தாபப்படுங்க. நான் சொல்லட்டுங்களா, ஒரு சின்ன விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு கஷ்டப்படுறதுனால உங்க இருதயம் கஷ்டப்படுதுன்னா நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பேசி கூட உன் இருதயத்துல ஒரு சஞ்சலம் வரலன்னா நீ தவறான பாதையில போயிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். பாவத்தை குறித்து உனக்கு மனஸ்தாபம் உண்டாகலன்னா நீ பாவத்தை செய்ய ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். மற்றவர்களை துன்புறுத்த நீ ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். யோசேப்பு சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன்? கர்த்தர் அவங்க கூட இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்க கூட இருந்தாருன்னா உங்களை பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். என் சபை பிள்ளைகளை, என் பிள்ளைகள் பாவத்திற்கு மனஸ்தாபப்படுங்க. ஒரு தவறு செய்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்க? மனஸ்தாபப்படுங்க. அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. மற்றவங்களை சீனு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா தயவு செய்து நீங்க மனஸ்தாபப்படுகிறவர்களா இருங்க. மீண்டும் அந்த வார்த்தை அவங்க கிட்ட என்ன சொல்லாத. ஒரு முறை ஒரு மனுஷனை ஒண்ணுமே பேசல, போய் கோவமா பேசிட்டேன். அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் சொல்லுது, நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுது. போய் மன்னிப்பு கேளு. ஏய், திட்டல, கெட்ட வார்த்தைலாம் பேசல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கே மனஸ்தாபம் கஷ்டப்படுது, பதறுது, தப்பு செய்துட்டேன். தேவன் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க ஒரு சில காரியங்களுக்கெல்லாம் மனஸ்தாபப்படுவீங்க. திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தை, பரவாயில்ல கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், ஆதகப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஆனா கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் அதுதான் சொல்றாரு, நான் போறேன், தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேர் என் கூட கடவுள் இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கரங்களை உயர்த்துங்க. உங்க கூட கடவுள் இருக்காருன்னா இனி ஒரு நாட்கள் நீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. உங்க கூட கடவுள் இருக்காருன்னா இனி ஒரு வார்த்தை ஒரு குடும்பம் கெடுன்னு நினைக்க கூடாது. உங்க கூட கடவுள் இருக்காருன்னா மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்க கூடாது. உங்க கூட கடவுள் இருக்காருன்னா மற்றவங்க இடத்துல பாவத்தை செய்ய நினைக்கவே கூடாது. ஆமென். Thank you. ஆமா, இப்படிலாம் இருக்கும்போது என்ன நடக்கும்? கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. அப்ப என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்க காரியத்தை என்ன பண்ணுவாரு? வாய்க்க செய்வார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார். ஆமா, உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார். செய்தாரா இல்லையா? யோசேப்புக்கு தன் மனைவி போத்திபாருடைய மனைவி இடத்துல தவறு செய்யறான்னு சொல்லிட்டு இவன் கம்ப்ளைண்ட் பண்றான். யாரு? போத்திபார் மனைவி கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்றதால இவன் தலைவர் எங்க போறாரு? ஜெயிலுக்கு போறாரு. நான் சொல்லட்டுங்களா, உங்க மேல
அநியாயமாய் ஒருத்தவங்க பழி சுமத்துறாங்கன்னா உங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, உங்க மேல தேவனுடைய நீதி ஒளி உதிக்கும். அவருடைய நீதி உதிக்கும். அநியாயமாய் நீங்க தவறு செய்யல, ஆனா உங்க மேல பழி சுமத்துறாங்க, உங்க மேல பாவத்தை சுமத்துறாங்க, உங்க மேல குற்றப்படுத்துறாங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க, உங்களுடைய நீதி தான் பெருசா இருக்கும். சண்டை போடாதீங்க. என்னை பார்த்து எப்படி சொல்ற, என்னை பார்த்து நீ சொல்லலாமா, நானா செய்தேன், உடனே வீஞ்சிக்கிட்டு போய் வலிஞ்சு கட்டின்னு போய் சண்டை போடக்கூடாது. என்னை பார்த்து நீ எப்படி சொல்ற, ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போங்க. நீர் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவர், என் நீதியை பட்டப்பகலை போல நீர் விளங்க செய்வீராக, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு போங்க. யோசேப்பு மேல ஒரு பழி வருது. போத்திபார் மனைவியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இவன் என்கிட்ட தப்பா பழக்க பார்க்கறான், தப்பா நடந்துக்க பார்க்கறான். எங்க போறாரு தலைவரே, ஜெயிலுக்கு போறாரு. எல்லாம் நல்லதுக்கு தான். ஒரு உபத்திரம் வருது, ஒரு பிரஷர் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீதியின் பிரகாரம், நீதியின் பிரகாரம். நீங்க தவறு செய்துட்டு உபத்திரப்படுறதுல நான் சொல்லல. நீங்க தவறே செய்யாமல் நீங்க உங்க மேல ஒரு குற்றமும் இல்லாமல் உங்களுக்கு உபத்திரவங்களை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. எதுவுமே விசாரிக்கல. எப்படி போத்திபார் தன் மனைவியை தவிர எதுவுமே விசாரிக்கலையோ, சிறைச்சாலையிலையும் சிறைச்சாலை தலைவன் அவன் எதுவுமே என்ன பண்ணல, ஏன் விசாரிக்கல? அவன் தொட்டா தொலங்குது, அவன் கையை வச்சா விளங்குது. சில பேர் சொல்லுவாங்களே, நீ வந்துட்டியா விளங்கிடும் சொல்றமா இல்லையா? நீ வந்துட்டியா சீக்கிரமா விளங்கும், அது வேற. நீ வந்துட்டியா சுத்தம் என்னது விளங்கிடும் சொல்றமா இல்லையா? இவர் என்ன சொல்றாரு, தொலங்கிடும். யோசேப்பு இடத்துல அவன் எது செய்தாலும் விளங்குது, எது செய்தாலும் விளங்குது. அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலை ஏன் விளங்குது 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 விளங்குதுன்னா, செய்யறவர் கர்த்தர், யோசேப்பு கிடையாது. செய்யறவர் கர்த்தர். உன் கூட கர்த்தர் இருந்தார்னா உனக்கான காரியத்தை செய்யறது நீ கிடையாது. சொல்லுங்களேன், கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவங்களை யார் செய்யறது? யார் செய்யறது? கர்த்தர். ஆமென். யார் செய்யறது? அவர் செய்யறார், கர்த்தர் செய்யறார். எதுக்காக செய்யறாரு? எதுக்காக செய்யறாரு? அவரும் கூட இருக்கிறதை விளங்க செய்வார். நான் சொல்லட்டுங்களா, நீங்க விசுவாச பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்றீங்க, ஒரு ஸ்கூல்ல வேலை செய்றீங்க, ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னா, நீங்க போகிற இடங்கள்லாம் உயர்ந்து கொண்டே போகும். ஆமா, நீங்க போகிற இடங்கள்லாம். நான் என் ஆபீஸ்ல இது வரைக்கும் ஒரே கம்பெனில மட்டும் 10 வருஷம் மேல வேலை செய்யறேன். நான் ஒரு ப்ராஜெக்ட்ல போறேன்னா, நான் ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப டாப் டெக்னிக்கல் பர்சன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நான் போனா அங்க விளங்கும். நான் போனா ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போவார். நான் போனா அடுத்த நகர்த்துவார். எப்படி? ஐயா, இருக்கிறதுலயே வெரி ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா இருந்திருக்கணும்னா நான் தான் இருந்திருக்கணும். ஆனா என்னன்னா, செய்யறது நான் கிடையாது, அவரு. ஒஸ்ட் பர்ஃபார்மரை பெஸ்ட் பர்ஃபார்மரை மாத்துறவர் அவரு. இது எனக்கு இல்ல, உங்களுக்கும் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம செய்தா அது ஒஸ்டா இருக்கும், அவர் செய்தார்னா பெஸ்டா இருக்கும். நான் சொல்றேன், நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க வேலை செய்தீங்கன்னா அது வெரி ஒஸ்டா இருக்கும். ஆனா அவர் செய்தார்னா பெஸ்டா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்யல, அவர் செய்யறாரு, அதனால எல்லாமே பெஸ்டா இருக்கும். பெஸ்டா இருக்கும். சிறைச்சாலை தலைவன் சொல்றான், இவன் இடத்துல எதுவுமே நான் விசாரிக்கலன்னு சொல்றான். ஏன்? கர்த்தர் அவன் கூட இருக்காரு. அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் போகவே தேவையில்லை. சில பேருக்கு சூப்பர்வைசர்லாம் பாருங்க, சில சூப்பர்வைசர்லாம் பாருங்க, நான் போக தேவையில்லை சார், என்னோட எம்ப்ளாயிஸ்களை என்ன பண்ணிடுவாங்க, செய்வாங்க. எஜமான் சொல்றான். ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரீம் பார்க்கறான், பார்வன் ராஜா ட்ரீம் பார்க்கறான். வசன வாசிக்கல, ஏசாயா புத்தகத்துல வாசிச்சோம்ல 60ஆம் அதிகாரத்துல, ராஜாக்கள் எங்க வருவாங்க? நடந்து வருவார்கள். அவருடைய ஒளி நம்ம மேல இருந்துச்சுன்னா, உங்களால உங்களுடைய நிர்வாகத்தினுடைய, உங்க குடும்பத்தினுடைய அநேக முடிச்சுக்கள் உடையும். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? உங்களுடைய நிர்வாகத்தினுடைய, உங்களுடைய பிசினஸ்னுடைய அநேக முடிச்சு கட்டுக்கள் எல்லாம் என்ன ஆகும்? இயேசுவின் நாமத்தினால உடையும். உடையும். உங்க வேலை ஸ்தலத்துல குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்கள்ல, வருகிற நாட்கள்ல உடைய போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிசினஸ்ல அடுத்த நகர்வுக்கு நகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எல்லா சூழ்நிலைகளும் உடைக்கப்படுவதாக. ஹalleluya. ஹalleluya. வசனம் சொல்லுது பாருங்க,
பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துல வந்து நிக்கிறான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, இந்த முடிச்சு யார் தான் அவுத்து விடணும்? நீ தான் அவுத்து விடணும். ஏன்னா நீ தான் நிறைய முடிச்சுகளை வருகிற நாட்கள்ல, இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. வருகிற நாட்கள்ல அநேகர்களுடைய முடிச்சுகளை நீங்க அவிழ்க்க போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகர்களுடைய முடிச்சுகளை, குடும்பத்தினுடைய முடிச்சுகளை நீங்க அவிழ்க்க போறீங்க. அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்குமானால் அந்த கட்டுக்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அநேகருடைய குடும்பங்களில் முடிச்சுகளை நான் அவிழ்க்க போறேன். அல்லேலூயா. அதோட பாருங்க, கேட்டான், அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அப்பொழுது பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, தெளிவா சொல்றனா இல்லையா? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான அல்ல, மங்களமான உத்தரவு அருள செய்வார். அப்படியே மங்களமான அல்ல, மங்களகரமான அல்ல, மங்களமான உத்தரவை அவர் தெளிவா சொல்றாரு. ஐயா நான் இல்ல, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நான் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரு, ஆனா நான் செய்தா ஒஸ்ட். என்ன சுவேதா, நீ செய்தா ஒஸ்ட், அவர் செய்தார்னா பெஸ்ட். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க செய்தீங்கன்னா ஒஸ்ட், அவர் செய்தார்னா பெஸ்ட். என்ன பக்கத்துல என்ன புரியல? டெல் யுவர் நெய்பர் அப்படி சொன்னா புரியுமா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, 2 பேர் கை பிடிச்சு சொல்லுங்க. விஜயபுரத்தருடைய பாருங்க, அவங்க அக்கா கை கொடுக்கவே மாட்டாங்க, 2 பேரும் கையை கொடுத்தா எடுத்துன்னு போயிடுவாங்க. என்கிட்ட இருக்கிறது 2. விசுவாசமா கையை கொடுங்க, அப்படியாவது எதனா உடையுதான்னு பார்ப்போம். கையை கொடுங்க. நீங்க செய்தீங்கன்னா ஒஸ்ட், அவர் செய்தார்னா பெஸ்ட். நீங்க செய்தீங்கன்னா ஒஸ்ட், அவர் செய்தார்னா பெஸ்ட். அல்லேலூயா. திருமண காரியம் கூட ஆவியானவர் இந்த வார்த்தையை போடுறாரு. திருமண காரியம் கூட நீங்க பிள்ளைகளுக்கு தேடி தேடி போனீங்கன்னா அது ஒஸ்டா தான் இருக்கும், உங்களை தேடி வந்துச்சுன்னா அது பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்திருக்கிறீங்களா? அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியத்துல சாட்சி எப்படி வந்து நிற்குன்னா, ஆண்டவர் என் காரியத்தை இலகுவாய் வாய்க்க செய்தார், அது எனக்கு பெஸ்டா முடிஞ்சது. நாமளே தேடுவோம், ஓடி ஓடி தேடுவோம், பிள்ளைக்கு பொண்ணை தேடுவோம், பொண்ணுக்கு பிள்ளைய தேடுவோம், சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் சொல்லுவோம். ஆனா நான் சொல்றேன் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, உன்னை தேடி வரும், அது பெஸ்டா வரும். உங்களை தேடி வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை தேடி வரும், அது பெஸ்டா வரும், அது பெஸ்டா வரும். நான் சொல்றேன் பாருங்க, யோசேப்பு நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு, அவன் தெளிவா ஸ்டேட்மெண்ட் சொல்றான். நாலாம் கிடையாது, என்னெல்லாம் நம்பிடாதீங்க ஐயா. ஊழியம் செய்யறது நாலாம் கிடையாது. என்னால ஒழுங்கா ஊழியம் செய்யணும்னா 100% பர்ஃபெக்ட் எல்லாம் யாராலும் செய்ய முடியாது. கடந்த வாரம் எனக்கு 1008 ஃபோன் கால், நிறைய பேருக்கு என்னால் ரெஸ்பாண்டே பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டம். என்னுடைய காரியங்கள் அப்படி முடியல. நேற்று பொழுது எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன். போயிட்டு ஒரு வீடா ஏன்னா மிஸ் பண்ண வீடு தான், ஃபோன் பண்ணி என்னால் எடுக்க முடியாது, வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பர்ஃபெக்டாக செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் செய்தார் என்றால் பர்ஃபெக்டாக செய்வார். ஊழியத்தை நிறையவாய் நடத்துவார். இந்த ஊழியம் அவர் நடத்துறாரு, நான் விசுவாசிக்கிறேன். உங்களையும் அவர் தான் நடத்துறாரு, நான் விசுவாசிக்கிறேன். உங்க குடும்பத்தையும் அவர் தான் நடத்துறாரு, நான் விசுவாசிக்கிறேன். அதனால பெஸ்டா தான் இருக்கும், அதனால பர்ஃபெக்டா தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவருடைய மகிமை உங்க தேசத்தின் மேல உதிக்கும்.